வணக்கம். இன்றைக்கி டக்குன்னு 2 மினிட்ஸில் ரெடி ஆகக்கூடிய இன்ஸ்டன்ட் தக்காளி சட்னி இது எப்படி செய்யலாம் அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிள், குயிக்காக டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இதுக்கு வந்து என்ன தேவையான பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு 3 பழமாக இருக்கிற நாட்டு தக்காளி. இதில் ஃபஸ்ட்டு இப்போ என்ன பார்த்திங்கன்னா, பெங்களூர் தக்காளி யூஸ் பண்ணிங்க அந்தளவுக்கு டேஸ்ட் கொடுக்காது. ஸோ நாட்டு தக்காளி அது 3 தக்காளி எடுத்திங்க அப்படின்னா 3 பல் பூண்டு. இதுதான் இதுக்குடைய கரெக்டான அளவு ரேஷியோ. இந்த 3 பல் பூண்டு வந்து தோலோடு நல்லா அந்த மாதிரி தட்டி எடுத்துக்கணும். இதை வந்து தோலை உரிச்சிடாதீங்க, அப்புறம் நறுக்கியோ அந்த மாதிரி முழுசாவோ போடாதீங்க. இது மாதிரி நல்லா தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கேஸ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் இல்லை அப்படின்னா ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ஏதாவது கூட நல்லா சூடானதும் நம்ம தட்டி வச்சுருந்த பூண்டை வந்து போட்டுட்டிங்கன்னா லேசாக வறுக்கிறதுக்குள்ளேயே வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள், அப்படி இல்லைன்னா சாம்பார் தூள், இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று போட்டுவிட்டு ஒரு 10 கருவேப்பிலை போட்டுவிட்டு கேஸை சிம்மில் மறக்காமல் கேஸை சிம்மில் வச்சுருங்க, இல்லைனா கருகிடும். இந்த மாதிரி நுறையாக வந்துட்டு இருக்கும்போது வந்து நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கும்போது நம்ம 3 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, ஸோ அதையும் வந்து இதில் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. கை விடாமல் வதக்கிட்டே இருங்க. ஏன்னா நீங்கள் கை விட்டீங்க அப்படின்னா சிம்மில் ஒரு மீடியம் ஃப்ளேமில் அந்த மாதிரி வச்சுட்டு, இல்லை கை விடாமல் நீங்கள் இது பண்ணிங்க அப்படின்னா இந்த மிளகாத்தூள் வந்து அங்கங்கே வந்து கருகிடும். ஸோ சட்னியோட டேஸ்ட்டை ஸ்பாயில் பண்ணும். இது மாதிரி சிம்லேயே வந்து வச்சு கை விடாமல் வந்து நல்லா கிளறிட்டே இருங்க. ஒரு 3/4 பதத்துக்கு அந்த அளவுக்கு வந்து தக்காளி வந்து வெந்ததும் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுருங்க. சூடாக மட்டும் போட்டுறாதீங்க, ஏன்னா அந்த தக்காளி சூடாக போடும்போது மிக்சியில் நல்லா தூக்கி விட்டு அப்படியே செவர் ஃபுல்லாக அடிச்சிடும். அதனால் வந்து நல்லா ஆறி மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. ஸோ செகண்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சட்னி வந்து ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க, தண்ணி ஊற்றாதீங்க, நல்லா கெட்டியாக திப்பியாக இருக்கணும். அந்த தக்காளியோட தோல் எல்லாம் வந்து திப்பியாக இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து சட்னி நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி அரைச்சோடனே ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். இதுக்கு தாளிப்பெல்லாம் தேவையில்லை. ஏன் அப்படின்னா நம்ம மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் யூஸ் பண்ணலாம். அதில் வந்து வறுக்கும் போது அதோடைய ஃப்ளேவர்ஸ், அதோடைய மனம்லாம் வந்து எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு ஆட் ஆகிருக்கும். ஸோ அதனால் இந்த தாளிப்பு தேவையில்லை. இவ்வளோ தான், டக்குன்னு இட்லி தோசைக்கு வந்து சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சட்னி ரெசிபிஸ்க்கு கிட்டி சட்னி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.